அன்றைய காலை பொழுது எப்போதும் போல குயில்களின் ரீங்காரத்தோடு விடிந்தது. அன்று மினியின் பிறந்த நாள். காலையில் அவள் எழுந்து பார்க்கிறாள். ஆனா நிக்கி அவளை பார்த்து வாழ்த்து சொல்லாமல் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான். மினியின் முகம் சுருங்கி போகிறது. அப்போது மினி மினி என்று நிக்கி அழைக்க ரொம்ப ஆர்வமாக மினி ஓடி வந்து, என்ன மிக்கி என்றால், இந்தா காப்பி என்றான். பதில் சொல்லாமல் அவளை பார்த்து கொண்டு இருந்தாள் மினி. இல்லை, முறைத்து கொண்டு இருந்தான். பிறகு ரொம்ப லேட் ஆயிருச்சுன்னு அவசரமாக வீட்டை விட்டு கிளம்பி விட்டான். மினிக்கு கொஞ்சம் கண் கலங்கியது. ஜன்னலோரமாக நின்று அவனுக்கு என் பிறந்த நாள் மறந்து போச்சா என்று நினைத்து கொண்டிருந்தான். பின்பு உள்ளே போய் தூங்கிவிட்டாள். நிக்கி டவுன்ல போய் பூக்கள் வாங்கி கேக் ஆர்டர் பண்ணி சில சின்ன சின்ன பரிசுகளையும் வாங்கி எல்லாத்தையும் போட்டு அவன் அறியாமல் வீட்டுக்கு கொண்டு வந்து ரகசியமா செட்டப் பண்ணுகிறான். மாலையில் சூரியன் மறையும் போது மினி சோர்ந்து கண் விழித்தாள். அப்போது கதவு திடீர்னு திறக்குது. நிறைய கலர்ஃபுல் பலூன்ஸ், லைட்ஸ் அண்ட் கேக். நிக்கி முகம் முழுக்க சிரிப்புடன் ஹாப்பி பர்த்டே மினி என்று கத்துகிறான். மினி ஒரு நிமிஷம் அதிர்ந்து பிறகு ஓடிப்போய் நிக்கியை தவி பிடிக்கிறாள். இருவரும் கேக் வெட்டி சந்தோஷமாக ஆட்டம் போடுகிறார்கள். நிக்கியை பார்த்து, உனக்கு மறந்து போச்சுன்னு நினைத்தேன் என்று சொல்லிக் கொண்டேன். அவன் உதட்டில் இச் இச் என்று தடம் பதித்தாள். உங்களுக்கும் இப்படி அன்பான சர்ப்ரைஸ் நடந்திருக்கா? காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.